யாராவது என் ஆன்மாவுக்கு கொலஸ்ட்ரால் வந்துருச்சுன்னு சொல்லுவீங்களா? இல்லை என் ஆன்மாவுக்கு பிபி வந்துருச்சுன்னு சொல்லுவீங்களா? அப்படிலாம் வராது. உடம்புக்கு வரும், ஆன்மாவுக்கு வராது. இந்த ஆன்மா எப்படிப்பட்டதுங்க? பூரணமானது. நல்லா கவனிங்க. நான் ஒரு பெரிய உபனிடத்தில் இருந்து ரொம்ப ஆழமான ஒரு கருத்தை உங்களுக்கு சொல்றேன். பூரண மதம், கடவுள் பூரணமானவன். பூரண மித்தம், நானும் பூரணமானவன். இந்த பூரணம் எங்கிருந்து வந்ததுன்னா, பூர்ணா பூர்ண முதர்ஷத்தே, அந்த பூரணத்திலே இருந்துதான் இந்த பூரணம் வந்தது. எங்கிருந்து? பரம்பொருளிடம் இருந்துதான், பரம ஆன்மாவிடம் இருந்துதான் இந்த ஜீவ ஆன்மா வந்தது. இப்ப அது பெரிய விஷயம் இல்லை. அடுத்த வரி என்ன சொல்லுது? பூரண மத பூரண மித்த பூர்ணா பூர்ண முதர்ஷத்தே பூர்ணஸ்ய பூர்ண மாதாய பூர்ணமேவ வசிஷ்யத்தே. அந்த பூரணத்திலே இருந்து இந்த பூரணம் வந்த பின்னும் கூட அந்த பூரணம் பூரணமாகவே இருக்கிறது. சுத்தமா புரியலைங்க அப்படிங்கிறீங்களா? சரி, பாருங்க, நம்ம எப்பவுமே எளிமையா போயிடணும், ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்கூடாது. ஏன்னா அருளாளர்கள், சர்க்குருவாக இருக்கக்கூடிய நம் குருமார்கள் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுத்தி நமக்கு எதையுமே சொல்ல மாட்டாங்க, ரொம்ப எளிமையா சொல்லுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு பாருங்க, இதில் நான் என்னென்னமோ நான் படிச்சிருக்கேன். இதில் நம்முடைய தாம்பரம் சர்க்குரு அவர்கள் சொன்னதாக எழுதப்பட்ட ஒரு கதை என்னை ரொம்ப ஈர்த்துது.